ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். கடந்த சில நாட்களாக எந்த அளவுக்கு என் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ரீச் ஆச்சோ அந்த அளவுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தில் என்னோட நிலைப்பாடு ஒன்னே தான். நான் யாரையும் வெத்தலை பார்க்க வச்சு என் கண்டென்ட்டை பாருங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு பர்சனலாக வந்து அழைக்கல. உங்கள் வியூயிங் ஹிஸ்ட்ரி அண்ட் டெமோகிராஃபிக்ஸ் வச்சு என் கண்டென்ட்டை அல்காரிதம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. அல்காரிதம் தப்பே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு அச்சோ உங்களுக்கு குறை மட்டும் தான் சொல்ல தெரியுமா, உங்கள் கண்டென்ட் பார்க்கறது வேஸ்ட் ஆஃப் டைம், நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு, ஆச்சா போச்சான கமெண்ட்ஸ்ல வந்து பயங்கர சீன் போடுற நபர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இதான் என் கண்டென்ட். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்லனா போயிட்டே இருங்க. என்ன ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு நானும் சொல்லல, அந்த கம்பல்ஷனும் உங்களுக்கு இல்ல. என் கண்டென்ட்டால உங்க டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா யூஸ் பண்றது நீங்க நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க கட்டளையை ஏற்று என் கண்டென்ட்டை உங்க ஃபீட்ல காமிக்கவே காமிக்காது. அந்த சிம்பிள் வேலையை செய்யறதை விட்டுட்டு ஆத்தாடி அம்மாடின்னு ஏன் கத்திட்டு இருக்கீங்க? லிசன், ஐ எம் நாட் அ பீப்புள் ப்ளீசர். எல்லாருக்கும் கன்வின்சிங்கான பதில்கள் கொடுத்துட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது என் வேலை இல்ல. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் வழங்கவும் நான் கடமைப்பட்டு இல்ல. இது என் ஸ்பேஸ், என்னோட எண்ணங்களை பகிர்ந்துக்க தான் இந்த இடம். அண்ட் ஐ எம் ட்ரைங் டு பில்ட் அ கம்யூனிட்டி ஆஃப் லைக் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸ். தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டேன்னு புலம்புற ஜீவன்களுக்கு நான் சொல்றது, இப்ப தெரிஞ்சே என்ன அன்ஃபாலோ பண்ணுங்க. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டீங்க, கமெண்ட்ஸ் ஆன்ல இருந்தா எல்லாரும் தான் கமெண்ட் போடுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றவங்களுக்கு உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நெகட்டிவ் கமெண்ட் தாராளமா போடுங்க. என்னோட பொற்கரங்களால உங்க ஐடியை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னமோ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க மாதிரி ரொம்ப சீன் போடுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இப்போ எனக்கு 18,500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வெறும் 18 பேர் இருந்தா கூட நான் பாட்டுக்கு என் ஸ்டைல்ல வீடியோஸ் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பிகாஸ் இது மூலமா மணியோ ரெகக்னிஷனோ எனக்கு தேவையில்லை. ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கு தான் இவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ சோ கால்டு பாசிட்டிவ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கன்சியூம் பண்ணி ரெகக்னைஸ் பண்ண தெரியாத இந்த சோஷியல் மீடியா டெர்மைட்ஸ் இப்போ வந்து கண்டென்ட் நெகட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. பேட் கமெண்ட்ஸ்க்கு நானும் பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்க தான் செய்றேன். உடனே இவங்க ட்ரிகர் ஆகி கமெண்ட் செக்ஷன்ல வேற யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்க போய் எக்ஸாக்ட்லி அதே தான் ஜால்ரா அடிக்க வேண்டியது. இந்த பிழைக்கிறதுக்கு வேற ஏதாவது உருப்படியான வேலை செய்துட்டு போலாம். ஆனா இந்த பீப்புளுக்கெல்லாம் ஒழுங்கான வேலை இல்லாதது தான் ப்ராப்ளமே. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட என் வீடியோஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகிற பீப்புள் மட்டும் என் கம்யூனிட்டியில இருந்தா எனக்கு போதும். யாருக்காகவும் என்னால என் கண்டென்ட் ஸ்டைல் அண்ட் பிரசன்டேஷனை மாற்ற முடியாது. உங்களை நான் அழைக்கல, சோ நீங்க வந்த வழியே திரும்ப போகலாம். எனக்கு நம்பர்ஸ் முக்கியம் இல்ல, குவாலிட்டி ஆஃப் பீப்புள் தான் முக்கியம். இவ்வளவு கூட நான் ரெஸ்பாண்ட் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த விஷயத்துல என் நிலைப்பாடு தெரியணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். நேத்து போட்ட வீடியோவை 11,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷேர்ஸ் அண்ட் சேவ்ஸ். என்னோட நோக்கம் வியூஸ் அண்ட் மணி இல்லனாலும் இத்தனை பேரை என்னால ரியாக்ட் பண்ண வைக்க முடியுதுன்னு எனக்கு கர்வம் தான். பல பெண்களோட மனக்குமுறல என்னால வாய்ஸ் அவுட் பண்ண முடியுதுன்னு எனக்கு திமிர் தான். என் கண்டென்ட்டோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச இந்த ஹேண்ட்ஃபுல் பீப்புளுக்காக தான் என் கண்டென்ட்டே தவிர மற்ற சோஷியல் மீடியா பாரசைட்ஸ்க்காக இல்ல. வேணும்னா இருங்க, இல்லனா போங்க. ஐ சிம்பிளி டோன்ட் கேர். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.